அதாவது இடி, அமலாக்கத்துறை மணல் கடத்தல் விஷயமா, மணல் கொள்ளை விஷயமா 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல சம்மன் அனுப்புனாங்க. டெவலப்மெண்ட் ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸரை விசாரணைக்கு கூப்பிடக்கூடாது. அதாவது நாங்கள் மணலை கொள்ளையடிப்போம், என் தமிழ்நாட்டில் நான் தான் முதல்வர், மணலை கொள்ளையடிப்பான், எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான், செம்மண்ணை வந்து குவாரியில் வந்துக்கிட்டு கொள்ளையடிப்பான், எல்லாம் பண்ணுவான், மந்திரி கோடி கோடியாக கொள்ளையடிப்பான், எங்களை யாரும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இது டெவலப்மெண்ட் ஸ்டாலின். நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு கேடுகட்ட முதலமைச்சர் என்ன பண்ணார்? நல்லா விசாரிச்சுக்கையா, மணல் அழுறது தானே, என் கட்சிக்காரன் எவன் மேலாச்சும் பண்ணியிருந்தான் என்கிட்ட சொல்லு, அவனை ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு முதலமைச்சர் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் சொன்னல, கோமாளி தீர்ப்பும் கொடுப்பான், நல்ல தீர்ப்பும் கொடுப்பான். இதில் நல்ல தீர்ப்பு என்ன கொடுத்துருக்கான், ஏன் விசாரிக்கக்கூடாதுங்கிற விசாரின்னு சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட். இப்போ 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க அமலாக்கத்துறை. யார் யார் மணல் கடத்தலுக்கு துணையானா? 5 மாவட்டங்களில் மணல் கடத்தல் மிக அதிகமாக இருக்குது. இதில் ஈடுபட்டவன் யார், எவ்வளவு பணம் வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அக்யூஸ்டு ஈடிக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே உள்ளதை விட்டுட்டு வேறு இதில் போய் தான் தேடுவீங்க. நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை பாருங்கள். 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க, எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி தான் அதில் முதல்ல அக்யூஸ்டு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கவுண்டிங் போகும்போதே நீங்களே போய் மண்ணல்லுங்கன்னு சொன்னவர், அவர் தான் முதல் அக்யூஸ்டு. இப்போ அவர் ஜெயிலில் இருக்காருன்னா அது வேறு கேஸ். 100 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய கேஸு, அதில் வந்து சட்டவிரோத பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் முதல்ல அக்யூஸ்டாக செந்தில் பாலாஜியை தான் போடணும். செந்தில் பாலாஜி தான் சொல்கிறாரு மணல் அள்ளுன்னு, அவரை முதல்ல அக்யூஸ்டாக போடுங்க. எவ்வளோ மண் அள்ளப்பட்டது பொதுவாக. இப்போ கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரையும் விசாரிக்கிறாங்க, திருச்சியை விசாரிக்கிறாங்க, தஞ்சாவூரில் விசாரிக்கிறாங்க. நல்லா அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள். எல்லாம் கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சாவூர் எல்லாம் காவேரி மாவட்டங்கள். காவேரியில் தண்ணி வந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு லாபம். என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் பயிர் விளையும், விற்று நல்ல விவசாயி பயனடைவான். ஆனால் காவேரியில் தண்ணி வரலைன்னா யாருக்கு லாபம்? அரசியல்வாதிக்கு லாபம். தண்ணி வரலைன்னா மணல் அள்ளுவான். அப்போ காவேரியில் தண்ணி வரக்கூடாதுன்னு விரும்புகிறவன் அரசியல்வாதி, காவேரியில் தண்ணீர் வரணும்னு விரும்புகிறவன் விவசாயி, எல்லா பொதுமக்களும். அரசியல்வாதி வேறு மாதிரி சிந்திப்பான். நமக்கு எது லாபம்? அரசாங்கத்துக்கு லாபத்தை விட்டுரு, விவசாயிகள் லாபத்தை விட்டுரு, நமக்கு எதிரையா லாபம்? தண்ணி வரலைன்னா தானே லாபம் காவேரியில். அப்போ காவேரி காயட்டும். அதனால தான் இப்போ நேற்று கர்நாடகா சொன்னார் சித்தராமையா முதலமைச்சர், உங்கள் ஸ்டாலினே எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கலையேங்கிறாரு. ஏன் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க? தண்ணி கேட்கல, ஸ்டாலின் தண்ணி வேணும்னு ஏன் கேட்கல? காவேரி நதியில் வந்து தண்ணீர் இல்லாமல் வாடட்டும், மணலை பூரா நம்ம கட்சிக்காரன் இல்லையே எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகட்டும். அவங்க திங்கிங் பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. திருமாவளவன் என்ன சொன்னார்? காவேரி கர்நாடகாவில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் காவேரி விஷயத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காவேரி காயட்டும்னு தான் திருமாவளவனும் விரும்புகிறாரு, ஸ்டாலினும் விரும்புகிறாரு. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி இல்லை. அப்போ தமிழ்நாடு குட்டிச்சோறானா பரவாயில்ல, என் கட்சிக்காரன் சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிறதுல தான் இந்த மணல் அள்ளுற விஷயத்தில் தாங்கள் பலன் பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசியல்வாதிகள் காவேரியில் தண்ணியை வர வேணாம், அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்கல்ல, நீர்ப்பாசன மந்திரி யார்? இந்த துச்சாதனன் துரைமுருகன் நீர்ப்பாசன மந்திரி. அவர் தானே நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஜோக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காவேரி தண்ணி வந்தால் நமக்கு லாபம் இல்லை, வறண்டு இருக்கட்டும். ஏன்னா அவர் 60,000 கோடி வந்து மணல் அழுத்தத்தில் சம்பாதிச்சதா கட்சிக்காரனே பேட்டி கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் மணல் அழுறதுக்காகத்தான் இவங்க காவேரி இதை வந்து காய போடுறாங்க. அப்போ இந்த இடி இந்த அத்தனை அரசியல்வாதியும் ஸ்டாலின் வர பிடிங்க. கட்சிக்காரன் மணல் இது பண்ணால அதில் எவ்வளோ கமிஷன் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கு, எவ்வளோ கமிஷன் திமுகவுக்கு போயிருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். வெறும் மணல் ஒன்று மட்டும் பிடிக்காதீங்க. சட்டவிரோத பணமாற்றம்னா அந்த பணம் யார் யாருக்கு போகுது? தமிழ்நாட்டையே பாலைவனமாக்குவதற்கு இந்த திமுகவின் தலைவர்கள்
வேண்டுமென்றே திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். அதனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கலை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலை. மேகதூதனை கெட்டு வாங்குகிறான், சிவகுமாருங்கிற ஒரு துணை முதலமைச்சர் மேகதூதனை கெட்டு வாங்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நம்முடைய டெவலப்மெண்ட் வந்து மாலத்தீவில் போய் ஜாலி டூர் போயிருக்கார். இதுதான் விஷயம். ஜாலி டூரை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆக இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் விசாரிங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட், இவங்கெல்லாம் அரசியல்வாதிலாம் பப்ளிக் சர்வெண்ட். 5 வருஷத்துக்கு இருப்பான், ஓடிடுவான். இவன் நாட்டு வளத்தை கொள்ளையடிக்கிறான். அரசியல்வாதி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அது அதிகாரிகள் என்ன பண்ணணும், காட்டி கொடுங்க. இவன் அல்ல சொன்னான், எங்கிட்ட கேட்டான், எங்களை வந்து செயல்பட விடலை. இவன் எல்லா அரசியல்வாதிகளையும் கீழ்மட்டத்தில் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் திமுகவில் இருந்து முதலமைச்சர் வரை இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டும். நாட்டை கொள்ளையடிக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம், நாட்டின் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறான் பாருங்கள், அவனை மன்னிக்கவே கூடாது. காரணம், மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறவன் தின்னுட்டு போயிடுவான். மக்கள் வந்து சரி நம்ம பணம் போச்சுன்னு விட்டுருவாங்க. ஆனால் இயற்கை வளத்தை நீங்கள் வந்து மணல் அள்ளுனீங்கன்னா வருங்காலத்தில் செம்மண் அள்ளுறான், மணல் அள்ளுறான். இதெல்லாம் பண்ணால் வருங்காலத்தில் நதிங்கிறதே இல்லாமல் போயிடும். நதியில் இருக்கக்கூடிய மணல்கள் அத்தனையும் போனால் நதிகளில் அப்புறம் இயற்கை ஓட்டம், தண்ணீர் ஓட்டம் எல்லாமே பாதிக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான மிக முக்கியமான ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றம். ஈடி வந்து வெறும் சட்டப்பரவிரோத பணப்பால் பரிமாற்றத்தை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. நாட்டோட இயற்கை வளத்தை கொள்ளையடித்த இந்த கொள்ளையர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே போடுங்க. பாஜகவின் நடவடிக்கை மிகவும் தாமதமாக இருக்கிறது, மிகவும் மெதுவாக இருக்கிறது. பாஜக எலெக்ஷன் கவுண்டிங்க்கு முன்னாடியே பல பேர் ஜெயிலுக்கு தள்ளினா தான் இந்த நதிகளை காப்பாற்ற முடியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கு காவேரி இருக்குது, மகாராஷ்டிராவிலிருந்தும் காவேரி உருவாகுது, ஆந்திராவில் வந்து கிருஷ்ணா இருக்குது, கோதாவரி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன நதி இருக்குது? இந்த நதிகளிலிருந்து வரக்கூடிய நீர்களை கூட போராடி அந்த பங்கு வாங்காமல் நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டு இருக்காங்க ஸ்டாலின் தலைமையில் உள்ள ஸ்டாலின் தலைமையில் உள்ள அரசியல்வாதிகள்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் ஈடியாவது இவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. இல்லைன்னா மக்கள் வந்து வருங்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாக போய் சாப்பிட்றதுக்கே சோறு இல்லாமல் மக்கள் சாக வேண்டியது வரும். அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம்.